Good morning to everyone. இன்னைக்கு இந்த வீடியோவில் 12th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் செகண்ட் சாப்டர் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்த்துட்ருக்குறோம். ஸோ மீட்ரு பிரிட்ஜ் பார்க்க போகிறோம். ஸோ இது ஒரு 3 மார்க் கொஸ்டின், இம்பார்ட்டன்ட் 3 மார்க் கொஸ்டின். 3 மார்க்லேயும் கேட்கலாம், சம்டைம்ஸ் 5 மார்க்லேயும் கேட்கலாம். ஸோ மீட்ரு பிரிட்ஜ் எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னா, ஒரு அன்னோன் ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ என்னங்கிறத என்ன செய்ய கண்டுபிடிக்க யூஸ் ஆகுது. இப்போ இங்கே லைன் பை லைனாக ரீட் பண்ணி நான் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். ஸோ ஈஸியாக தான் இருக்கும், ரொம்ப ஈஸியாக. ஒரு தடவை 2 தடவை ரீட் பண்ணி விட்டுட்டு இந்த கொஸ்டினை என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா அழகாக எழுதிடலாம். மீட்ரு பிரிட்ஜ் இஸ் த அனதர் ஃபார்ம் ஆஃப் வீட் ஸ்டோன் பிரிட்ஜ். ஸோ வீட் ஸ்டோன் பிரிட்ஜோட இன்னொரு ஃபார்ம் தான் மீட்ரு பிரிட்ஜ். இட் கன்சிஸ்ட் ஆஃப் எ யூனிஃபார்ம் வயர் ஆஃப் மேங்கனின் ஏபி ஆஃப் 1 மீட்டர் லென்த். 1 மீட்டர் லென்த் இருக்கக்கூடிய மேங்கனினால் உருவாக்கப்பட்ட ஒரு யூனிஃபார்ம் வயர் அதில் இருக்குது. The wire is stretched along a meter scale on a wooden board between 2 copper strips C and D. ஸோ C and D எங்கே இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அதுக்கு நடுஸில் தான் இந்த ஏபின்னு கொடுத்துருக்குறாங்க இல்லையா, அதுதான் வந்து அந்த மேங்கனின் வயர். அது எது கூட ஸ்ட்ரெச் ஆகிருக்கு பாருங்கள், ஒரு அலாங் வித் ஏ மீட்டர் ஸ்கேல். ஸோ ஒரு மீட்டர் ஸ்கேல் பக்கத்தில் அது என்ன செஞ்சுருக்கு அப்படின்னா ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. Between these 2 copper strips, another copper strip E is mounted to enclosed 2 gaps G1, G2 shown in figure. ஸோ இந்த G1, G2 அப்படிங்கிற கேப் கூட கேப்பை ஃபில் பண்ணுற மாதிரி E அப்படிங்கிற இன்னொரு காப்பர் ஸ்ட்ரிப்பும் என்ன செய்து இருக்குது. Unknown resistance P connected to gap G1, standard resistance Q is connected to G2. ஸோ P அப்படிங்கிற ஒரு அன்னோன் ரெசிஸ்டன்ஸை G1 அப்படிங்கிற கேப்பில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். Q அப்படிங்கிற நோன் ரெசிஸ்டன்ஸ், ஸோ Pயோட வேல்யூ என்னன்னு தெரியாது, ஆனால் Qவோட வேல்யூ என்னன்னு தெரியும். இதை G1, G2வில் நம்ம என்ன செஞ்சுருக்கோம், ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். A jackie is connected to the terminal E on a central copper strip through a galvanometer and a high resistance. ஸோ ஒரு ஜாக்கியை ஒரு ஹை ரெசிஸ்டன்ஸ் கூடயும் ஒரு கேல்வனாமீட்டர் கூடயும் கனெக்ட் பண்ணி E கூட நம்ம அதை என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஜாக்கினா என்னென்னு நிறைய பேருக்கு டவுட் வரும். அது ஒரு காண்டாக்ட் மேக் பண்ணக்கூடிய ஒரு மெட்டீரியல் தான், ஒரு கண்டக்டர் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இங்கே கொடுத்துருக்குறாங்க ப்ராக்கெட்டில், கண்டக்டிங் ஒயர் காண்டாக்ட் மேக்கர். அண்ட் இப்போது நெக்ஸ்ட் பொசிஷன் த எக்ஸாக்ட் பொசிஷன் ஆஃப் ஜாக்கி அண்ட் ஒயர் கேன் பி ரீட் ஆன் த ஸ்கேல். ஸ்கேலில் எந்த இடத்துல வச்சு வேணாலும் இந்த ஜாக்கியோட ஸ்கேலோட ஹெல்ப்போட இந்த ஜாக்கி எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறத நம்ம என்ன செஞ்சுக்கலாம், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். A Lagrange cell and a key are connected between the ends of the meter bridge. ஸோ கீழே பாருங்கள், அடுத்த சைடு ஒரு செல்லும் லெக்லாஞ்சி செல்லும் ஒரு கீயும் என்ன செஞ்சுருக்காங்க, கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ ரொம்ப ஈஸி. இப்போ இந்த ஜாக்கியை என்ன செய்யணும் அப்படின்னா ஏ அப்படிங்கிற பாயிண்டில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணி கொண்டு வரணும். ஒரு குறிப்பிட்ட இந்த மேங்கனின் வயரில் ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு கொண்டு வந்தோடனே இந்த கேல்வனாமீட்டர் என்னன்னு காட்டும் அப்படின்னா 0ன்னு காட்டும். அந்த லென்த்தை நம்ம என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னா மெஷர் பண்ணிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே இந்த ஜேன் மார்க் பண்ணியிருக்காங்க இல்லையா, இந்த இடத்துல தான் 0 காட்டுற மாதிரி இந்த பிக்சரில் இமேஜின் பண்ணிக்கோங்க. அப்போ ஏஜே அப்படிங்கிறது ஒரு லென்த்து, ஜேபி அப்படிங்கிறது மீதி இருக்கக்கூடிய லென்த்து. அப்போ இந்த ஏஜே வந்து L1ன்னு எடுத்துக்கிறோம், இந்த ஜேபியை வந்து L2ன்னு எடுத்துக்கிறோம். ஸோ அதை தான் இந்த பேராகிராஃபில் சொல்லியிருப்பாங்க, நல்லா ரீட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ இது இந்த ஈக்குவேஷன் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா P/Q = R/S வீட் ஸ்டோன் பிரிட்ஜில் நம்ம பார்த்தது. ஸோ அது R அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ஸ் கோஎஃபிஷியன்ட், இங்கே என்ன மெட்டீரியல் எடுத்துருக்கோமோ அதோட ரெசிஸ்டன்ஸ் கோஎஃபிஷியன்ட். ஸோ AJ/JB. இப்போ இந்த ஆரம் என்ன செஞ்சிடும் அப்படின்னா கேன்சல் ஆயிரும். ஸோ இந்த ஏஜேவை நம்ம L1ன்னு எடுத்திருக்கோம், ஜேபியை L2ன்னு எடுத்திருக்கோம். இப்போ இந்த சென்டரில் இருக்கிற இந்த 2.55ல் சென்டரில் இருக்கிற இந்த வேல்யூவை என்ன செஞ்சுக்கோங்க, மறைச்சிக்கோங்க அல்லது இக்னோர் பண்ணிக்கோங்க, வேண்டாம். இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனையும் லாஸ்ட் ஈக்குவேஷனையும் மட்டும் கம்பேர் பண்ணுங்கள். அதில் இருக்கிற Q அடுத்த சைடு கொண்டு போங்க. P = Q L1/L2. இப்போ P வந்து அன்னோன் ரெசிஸ்டன்ஸாக இருந்துச்சுன்னா நமக்கு Qவோட வேல்யூ என்னன்னு தெரியும், L1 L2வோட வேல்யூவும் என்னங்கிறது தெரியும். இந்த மூணையும் சப்ஸ்டிடியூட் பண்ணி Pயோட வேல்யூ என்னன்னு என்ன செஞ்சுக்கலாம், கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகே, இந்த மீட்டர் பிரிட்ஜில் எண்டெல்லாம் நம்ம என்ன செஞ்சுருப்போம் அப்படின்னா சோல்ட்ரிங் பண்ணியிருப்போம். சோல்ட்ரிங் பண்ணனால என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா புதுசாக சம் ரெசிஸ்டன்ஸ் அங்கே இன்ட்ரடியூஸ் ஆகிருந்திருக்கும்.
அந்த ரெசிஸ்டன்ஸை நம்ம எண்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த எரரை எலிமினேட் பண்ணுறதுக்காக அனதர் செட் ஆஃப் ரீடிங் எடுக்கணும். P அண்ட் Qவை இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கணும். எந்த இடத்துல P இருந்துச்சோ அந்த இடத்துல Q வச்சுக்கணும். எந்த இடத்துல Q இருந்துச்சோ அந்த இடத்துல Pயை வச்சு மறுபடியும் அனதர் செட் ஆஃப் ரீடிங் எடுத்து ஆவரேஜ் வேல்யூ என்னன்னு கால்குலேட் பண்ணிங்க அப்படின்னா இந்த எரரை நம்ம என்ன செஞ்சிடலாம்னா எலிமினேட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ இதோட ஸ்பெசிஃபிக் ரெசிஸ்டன்ஸை கண்டுபிடிக்கிறதுக்காக அதோட ரேடியஸை வந்து ஏன்னு வச்சுக்கிறோம் அண்ட் அதோட லென்த்தை வந்து எல்லுன்னு வச்சுக்கிறோம். இப்போ இதை வச்சு இதோட ஸ்பெசிஃபிக் ரெசிஸ்டன்ஸ் என்னங்கிறத கண்டுபிடிக்கலாம். அதை எப்படி கண்டுபிடிக்கணும்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸுக்கு ஃபார்முலா ரோ இன்ட்டு L/A. இந்த ரோ தான் ரெசிஸ்டிவிட்டியை குறிக்குது. இப்போ ரோவை ஒரு சைடு வச்சுட்டு மீதி ஃப்ளாட் சைடு கொண்டு வாங்க. ஸோ இந்த ஈக்குவேஷன் ரொம்ப ஈஸி தான். இப்போ நான் ரெசிஸ்டன்ஸ் ஆர்ன்னு வச்சுக்கிறேன். ரோ L/Aன்னு இருக்குது. கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். R இன்ட்டு A இஸ் ஈக்குவல் டு ரோ இன்ட்டு L ஆயிரும். இப்போ இந்த L அடுத்த சைடு வந்துச்சுன்னா டினாமினேட்டருக்கு வந்துடும். அப்போ ரோ இஸ் ஈக்குவல் டு RA/Lன்னு கிடச்சிரும். ஸோ இதுதான் 2.57. ரோ இஸ் ஈக்குவல் டு RA/L. ஓகே, இப்போ இந்த ரெசிஸ்டன்ஸ் நம்ம இங்கே இந்த ஈக்குவேஷனில் அன்னோன் ரெசிஸ்டன்ஸை Pன்னு வச்சுருக்கோம். ஸோ அதனால் ரெசிஸ்டன்ஸுக்கு பதிலாக Pன்னு சப்ஸ்டியூட் பண்ணியிருக்காங்க. ஒயரோட ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் தான். ஸோ πr² ஃபார்முலா, அது சர்க்கிள் ஷேப்பில் தான் இருக்கும். அப்போ அதோட ஏரியா வந்து πr². ஆனால் ரேடியஸை நம்ம ஏன்னு வச்சுருக்கோம். இங்கே கரெக்டாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதனால் அது πa² மாறிச்சு டிவைடட் பை L. That's all. Thank you.